இந்த ஸ்டீமர் நிலக்கரி கப்பல் வந்து நமது பாய்மர கப்பல்களை கள்ளத்தோணி என்று சொல்லும் அளவுக்கு மாற்றியது. இதுதான் உண்மை. பாய்மர கப்பல் வந்ததால், இந்த ஸ்டீமர் வந்ததால் பாய்மர கப்பல்கள் அழிக்கப்பட்டன. சட்டம் போட்டு போட்டு நமது தொன்மையுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டன. தோணி என்று சொல்லக்கூடிய இந்த கப்பல், வங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கப்பல் உலகை முழுக்கும் வளர்ந்தது. உலகை சர்க்கம் நேவிகேஷன் என்று சொல்லக்கூடிய உலகின் 40,075 கிலோமீட்டர் சுற்றி வந்த இந்த பாய்மர கப்பல் தோணி, வங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கப்பலின் ஆளுமை தமிழ் மக்களுக்கு தெரியாமல் போயிட்டு. ஏன்னா நான் சொன்னக்கூடிய இந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட இலக்கியங்கள்லாம் நம் கண்முன்னால் நின்றது. ஆனால் அதை புரிந்து கொண்டவர் ஜேம்ஸ் ஹார்னல், இந்தியாவுடைய முதல் மீன்வளத்துறை அதிகாரி. அவர்தான் குமரி கடலில் உள்ள அந்த வெஜ் பேங்கை கண்டுபிடித்தவர், குமரின் ஃபிஷிங் பேங்க் என்ற. அதே சமயத்தில் இந்த இந்திய கடற்கரையில் உள்ள அனைத்து படகுகளையும் ஆய்வு செய்து இதே போன்ற படகுகள் உலக நகரங்கள் அத்தனையில் இருக்கின்ற என்று முதலாக சொல்லியவர், நமது கப்பல் கலையை முதலாக சொல்லியவர் ஜேம்ஸ் ஹார்னல். அவர் எழுதிய அத்தனை நூல்களும் இந்த மக்களின் இந்த ஓடாவி என்று சொல்லக்கூடிய கப்பல் கட்டும் திறன்களை பற்றி வியந்து எழுதியிருக்கிறார்.